கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. கையால போட்ட ஒரு பிரேக், அட உன்னால ஆன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்து வச்சு கனவுக்குள்ள வந்து வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. இது காதல் வேலை, தினமும் நடத்திக்கணும் வேலை. கடிச்சா பள்ளமா உரசிக்கணும். ஏதேதோ ஆயாச்சு, என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு. என்னோட பூமே நீ நூலாச்சு, எப்போதும் எங்கேயோ ஃபீல் ஆச்சு. உள்ளூர ஏதேதோ ஜிவ்வாச்சுது, நீ உச்சி கொட்டும் மிச்சம் எல்லாம் ஜவ்வாச்சுது. மேல கீழே மறந்தேதான் போச்சே. Swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, என்னால நடந்தா கேட் வாக்கு. நீ கையால போட்ட ஒரு பிரேக், அட உன்னால ஆன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்து வச்சு கனவுக்குள்ள வந்து வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. Swing it, hey break it, hey feel it, hey touch it. Hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. யாராவெல்லாம் லாங்காவுதே, ராபெரிக்கு ராவு ராவு. ரா நீ பார்த்தாலே தீயாவுதே, தீ பிடிக்க ராவையாவு. மச்சத்தை முறைச்ச அச்சத்தை குறைச்ச
பாதியா பாதியா எனக்குல விழும் மீதியா எனக்குன்னு வந்து ஜோடியா ஜோடியா மயக்குது என்ன கோடியா கோடியா அழகு நானும் நானும் கிட்டே இல்லை யாரும் காத்தெல்லாம் யாரு வாசம் விரல் மோதி பேசும் சிரிச்சா போதும் கத்தி வீசுதே மின்னல் பேசுதே அந்த நேரமே கண்ணு கூசுதே என் ஊரே சாசிக்கி ஓடுதே சொக்கி ஓடுதே என் கனவெல்லாம் குட்டி போடுதே உள்ளார ஐயோட அவன் பார்த்த பார்வை ஐயோட அவனோட போத தன்னாலே ஏறுதே வெளி போய் உயிராடுதே ஐயோட அவன் பார்த்த பார்வை ஐயோட அவனோட போத தன்னாலே ஏறுதே வெளி போய் உயிராடுதே. ஹாய், பிள்ளையோட பேர் என்ன? ஓகே, சரி. பிள்ளையோட பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? எத்தனாவது பர்த்டே பிள்ளையோட? 15வது பர்த்டேயா? ஆளை பார்க்க சிறுசாக இருக்கீங்க. 15வது பர்த்டேன்றீங்க. 15வது பர்த்டேயா பிள்ளையோட? இல்லையே. அப்படியா யோசிச்சு பாருங்க. எத்தனாவது பர்த்டே பிள்ளையோட? 15ஆ? இல்லை, பிள்ளையோட 8வது பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? சரி, யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு? எங்கே இருக்க? எங்கே இருக்க சனா மாமா? கனடாவில் இருக்காரா? சரி, வேறு யார் அனுப்புவாங்க பிள்ளைக்கு? தெரியலையா? சரி, பிள்ளைக்கு வெளிநாட்டிலேருந்து வேறு யார் அனுப்புவாங்க? யார் அனுப்புவாங்க பிள்ளைக்கு? சித்தப்பா. எங்கே இருக்கா சித்தப்பா? அவரும் அங்கே தான் இருக்க. சரி, வேறு வேறு யாருன்னு தெரியாது. சரி, இங்கேருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? இங்கேருந்து வந்தால் யாரா இருக்கலாம்? சரி, இங்கே பிள்ளைக்கு யாரை பிடிக்கும்? சனா மாமாவை பிடிக்கும். ஏன் பிடிக்கும் சனா மாமாவை? அனுப்புவாரா? வடமே அனுப்புவாரா? பிள்ளைக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று பார்ப்போம். சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக கேக் வந்திருக்கு. அதை அப்படியே வைப்போம் மேசையில். சரி, பிள்ளைக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா? ஓகே, பிள்ளைக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பர்த்டே கேப் வந்திருக்கு. சரியா? ஓகே ஓகே, க்யூட்டாக இருக்கீங்க. சரியா? சரி, பிள்ளைக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா? சரி, பிள்ளைக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? பொம்மை வந்திருக்கா? வேற என்ன வந்திருக்கும் பிள்ளைக்கு? தெரியா? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். வா, அழகான டெடி பொம்மை வந்திருக்கு. சரி, பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு பொம்மை? ஆ, சரி. யார் அனுப்பியிருக்காங்க பிள்ளைக்கு? சனா மாமா அனுப்பியிருக்கார். எப்படி சொல்கிறீங்க? அவர் தான் அனுப்பேன் பர்த்டே கிஃப்ட் அனுப்புறதாலையா? வேறு யாரும் பிள்ளைக்கு அனுப்ப மாட்டாங்களா? பிள்ளையோட அம்மா அனுப்பியிருக்க மாட்டாங்களா? அங்கே நிற்கிற அவங்க செய்ய மாட்டாங்களா? அம்மாவோட பேர் என்ன? விஜினா. ஓகே, பிள்ளைக்காக வந்த அடுத்த பர்த்டே கிஃப்ட்டை பார்ப்போமா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். அதை அப்படியே டேபிளில் வைங்க. சரி, பிள்ளைக்காக இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. என்னவா இருக்கும்? பிரித்து பார்த்தா தான் தெரியுமா? என்ன வந்துடும்? பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? டாக்டர் சாமான் தான் பிடிக்கும். அப்படி வந்திருக்குமா கிஃப்ட்? பிள்ளைக்கு டாக்டராக போகிறீங்களா ஃப்யூச்சரில்? யாருக்கு ஃபஸ்ட்டாக ஊசி போடுவீங்க? மிக்கி மவுஸுக்கு போடுவீங்களா? சரி, ஓகே, மிக்கி மவுஸுக்கு வளர்ந்தா பிறகு போடுங்க. சரியா? அவருக்கும் வயசாயிரம் வளர்ந்தா பிறகு வந்து பிள்ளைகிட்ட ஊசி போடுவார். ஓகே, சரி. பிள்ளைக்காக வந்த அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம்.
வாவ், அழகான ட்ரெஸ் வந்திருக்கே பிள்ளைக்கு. வெளியில எடுங்க பாப்போம். கியூட்டா இருக்கு என்ன, பிடிச்சிருக்கா? சரி ஓகே, பிள்ளைக்காக கேக், டெடி, அதோட அழகான ட்ரெஸ் வந்திருக்கு பிள்ளைக்காக. சரி, பிள்ளைக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா? சரி, பிள்ளைக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா, பிள்ளை சொன்ன மாதிரி பிள்ளையோட சனோ மாமா தான் அனுப்பியிருக்கார் ஃப்ரான்ஸ்லேருந்து. அங்கேருந்து அனுப்பியிருக்கார், ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்கார். சரி, சனோ மாமாக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்கார் பிள்ளைக்கு. ஓகே, பிடிச்சிருக்கு தானே எல்லா கிஃப்ட்டும்? சரி, பிள்ளையோட சனா மாமா சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரியா? ஓகே.